இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் எடுக்கிறதுல இந்த பெங்காலிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு தாறுமாறான கதையா எடுப்பாங்க. நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எடுப்பாங்க. அப்படி ஒரு பங்கமான பெங்காலி இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ் தான் மக்களை பார்த்துட்டு வந்திருக்கேன். மினி சீரீஸ் தான், ஒரு 40 நிமிஷத்துல மோஸ்ட்லி முடிச்சிடலாம். கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு விலை மதிக்க முடியாத பழங்காலத்து சிலை மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த சிலை ஆட்டையை போட ட்ரை பண்றாங்க. அதனால ஒரு பெரிய பிசினஸ் மேன் இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு என்ன காரணம்? அது கொலையா, ஆக்சிடென்ட்டா, இல்ல அந்த சிலைக்காக கொலை பண்ணிட்டாங்களா, வேற காரணம் இருக்கா அப்படின்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அந்த கண்டுபிடிக்கிற காரணம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹீரோவுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம போட்டோ கஸ்டமைஸ் வாலெட் இப்போ அமேசான்லயுமே லிஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அமேசான்லயுமே வாங்கிக்க முடியும். என்கிட்ட வாங்கினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டும் கிடைக்கும். உங்களுக்கு போட்டோ கஸ்டமைஸ் வாலெட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காலோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவரு போலீஸ்க்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இது திபெத்ல நடக்குது போல. திபெத்தியன் போலீஸ் தான் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் மட்டும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கன்னை காமிச்சு மிரட்டி அதை என் கையில குழு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ வந்துட்டு இந்த போலீஸை யாரோ வில்லம்பு விட்டு மடக்குறாங்க, அட்டாக் பண்றாங்க. அங்க ஒரு ஆள் வந்து இந்த தாத்தாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு ஒரு திபெத்தியன் மாங்கு கிட்ட இன்ட்ரோ கொடுக்க அவரு பாக்குறாரு. பார்த்துட்டு நீயே இந்த சிலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்காரு. கையில ஒரு சிலையோட ஓடிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் துரத்தி வராங்க. அதை புடுங்க ட்ரை பண்றாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்க போலீஸ் வராங்க. போலீஸ் கையில அந்த சிலையை கொடுத்துட்டு இது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க, இது அங்க சேர வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கைது பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சிக்கிம்ல ஒரு பிசினஸ் மேனை காமிக்கிறாங்க. இவரு அங்க இருக்கிற புத்த கோவில் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் ஏறி இறங்கி புத்த துறவிகளை மீட் பண்ணி இந்த மாங்ஸ் கிட்ட ஏதோ பேரை சொல்லி கேட்கிறாரு. யாரை பத்தியும் விசாரிக்கிறாரு. என்னதான் விசாரிச்சாலும் யாரை பத்தி கேட்கிறாரோ அவரை பத்தி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிசினஸ் மேனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. நம்மளால இந்த பையனை தேடி கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போக அப்போ இவருடைய போனுக்கு யாரோ ஏதோ மெசேஜ் பண்றாங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. இவரு மலையோடைய விளிம்புல போயிட்டு யோசிச்சுட்டு நின்னுட்டே இருக்கும்போது ரெட் கலர் ஹூடி போட்டுட்டு யாரோ அங்க வந்து மண்டையில எதையோ வச்சு அட்டாக் பண்றாங்க. மனுஷன் மயக்கம் ஆயிட்டாரு. இப்ப இவரை தூக்கி காருக்குள்ள போட்டு காரோட மலைக்கு மேல இருந்து உருட்டி விட கீழே விழுந்து இறந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஆடு மேய்க்கிறவங்க அந்த உள்ளூர்காரங்களா இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அடிப்பட்ட இவரை காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அதே ஹாஸ்பிடலுக்கு ரெட் கலர் ஹூடி போட்டுட்டு ஒரு வெள்ளக்காரு வராரு. இவரு தான் அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணாரா அப்படின்லாம் தெரியல. அவரு சாக கிடக்கிறாரு பாத்தீங்களா. அவர் ஏதோ சொல்லிட்டு இறந்தே போயிட்டாரு. இறந்து போனவரை நினைச்சு இந்த வெள்ளக்காரு செமையா ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பிசினஸ் மேன ஒரு ஆள் கொலை பண்ண சொல்லியிருக்காரு. அவரை காமிக்கிறாங்க. அவரை சேட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த சேட்டு யாரு கொலை பண்ணாரோ அந்த கொலைகாரனுக்கு கால் பண்ணி நீ நான் சொன்ன மாதிரியே பக்காவா வேலையை முடிச்சிட்ட. ஆனா அந்த பிசினஸ் மேன் கிட்ட தான் ஹேமந்தகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழைய ஸ்டாச்சு, திபெத்தை சேர்ந்த ஒரு பழைய ஸ்டாச்சு இருக்கு. அது பல கோடி மதிப்பு போகும். அந்த மதிப்பை சொன்னா நீ அலண்டு போயிடுவ. எனக்காக எப்படியாச்சும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு கொடு, உனக்கு நான் எக்கச்சக்கமா அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நமக்கு ஒரு தாடிக்கார காமிக்கிறாங்க. இவரு இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் வாங்கி சேல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டீலரை வந்து மீட் பண்ணி இந்த யமந்தகாவுடைய போட்டோவை காமிக்கிறாரு. இது எவ்வளவு விலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல முடியாது, ஆனா குறைஞ்சது 6-7 கோடியாச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இந்த தாடிக்காரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மூஞ்செல்லாம் மாறுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு பிசினஸ் மேன் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போயிட்டு 3வது நாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பெங்கால்ல இருந்து சிக்கிம்க்கு பிளைட்ல வந்துகிட்டு இருக்காரு. கூடவே ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துகிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டா சொந்தக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா சொல்லல, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னே வச்சுக்கலாம். வந்துகிட்டு இருக்கும்போது பிளைட்லயே ஒரு ஆளை பாக்குறாங்க. பார்க்க பெங்காலி மாதிரி தான் தெரியுது, ஆனா இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் பெருசா பேசல, நம்ம ஹீரோவும் பெருசா பேசல, அமைதியா விட்டாங்க. இப்போ பிளைட் தரையிறங்கிருச்சு. இவங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா பிளைட்ல ஒரு ஆளை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவரு பக்கத்து டேபிள்ல வந்து உட்காராரு. நான் உங்களை பிளைட்ல பார்த்தேன், நீங்க பெங்காலியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்கும் போது ஆமா நான் பெங்காலி தான், நீங்களும் பெங்காலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆமாங்க நீங்க வந்த அதே பிளைட்ல தான் பக்கத்து சீட்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப பேச தோணல, இப்போ சும்மா உங்களை பார்த்து பேசினேன் அப்படின்னும் போது நீங்க கார்லயா போறீங்க? ஆக்சுவலா நான் ஒரு பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன். நான் போற பிளேஸுக்கு ஒரு கார் வரணும், ஐ மீன் கார் பிக்கப் பண்ண வரணுமா. அந்த காரை ஆளையே காணும், கால் பண்ணா கூட போனு ரீச்சே ஆகல, போகும்போது என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவர் பேரு போசா. அதுக்கு என்னங்க பரவாயில்லங்க, நானே போகும்போது உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது நீங்க இங்க என்ன வேலை விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க உங்களுக்கு இந்த அரோமேட்டிக் பிளான்ட்டை பத்திலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
நல்லாவே தெரியும், நீங்க என்ன இந்த பெர்ஃப்யூம் பிசினஸ்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சூப்பருங்க, பயங்கர புத்திசாலியா இருக்கீங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் வந்துட்டு இந்த பெர்ஃப்யூம் பிசினஸ் பண்ணல, என்னுடைய பாஸ் தான் பிசினஸ் பண்றாரு. அவரு கூட சேர்ந்துட்டு ஒரு பிசினஸ் விஷயமா தான் சிக்கிம் வரணும். முன்னாடியே அவர் வந்துட்டாரு. அவர் வந்து 2 நாளுக்கு அப்புறமா தான் நான் வரேன். ஊர்ல கம்பெனில சில வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு டீ கடையில நிப்பாட்டி டீ குடிக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு கார் உருண்டு கீழே விழுந்துருச்சான். யாரோ இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. யாரோ இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நோட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த போஸ்ன்ற ஒரு ஆளை காட்டுறாங்க பாத்தீங்களா, இந்த போஸோடைய பாஸ் தான் அந்த பிசினஸ் மேனு, பேரு எஸ்எஸ். இதையெல்லாம் கேட்டு இவங்க பெருசா கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி போற வழியில முதல்ல போஸோடைய அவர் ஸ்டே பண்ண போற அந்த ஹோட்டல் தான் வருது. நீங்களும் கூட வாங்க அப்படின்னும் போது, இல்லங்க பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு அந்த ஸ்டேட்டை காமிக்கிறாங்க. இவரை பார்க்க ஒரு சைனாக்கார் வந்திருக்காரு. எனக்கு எப்படியாச்சும் அந்த யமந்தகா தேவைப்படுது, அதை வந்துட்டு எவ்வளவு செலவு பண்ணி வேணா நான் வாங்கிப்பேன். ஆனா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம, இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம எப்படியாச்சும் கைமாத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு அவங்க எங்க ஸ்டே பண்ண போறாங்களோ அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க செக் இன் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு பழங்காலத்து பொருட்கள்லாம் சேல் பண்றவர்கிட்ட போயிட்டு அந்த யமந்தகாவுடைய போட்டோவை காமிச்சு எவ்வளவு ரேட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு பாத்தீங்களா, அவர் தான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்டே பண்ண போற அந்த ரூமுக்கு பக்கத்துல தான் அவர் ஆல்ரெடி ஸ்டே பண்ணிருக்காரு. அந்த விண்டோ கதவெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியல, பயங்கரமா குளிர் காத்தடிக்குது, அது என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு. இதே டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் லைட்டா நோட் பண்றாங்க. பெருசா கண்டுக்காம ரூமை செக் இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போற வழியில அந்த போஸை மீட் பண்றாங்க. அவர் ஒரு மாதிரி பரபரப்பா வந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு மோசமான விஷயம் நடந்து போச்சு. அன்னைக்கு நம்ம டீ குடிக்கும் போது ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க பேசிட்டு இருந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது வேற யாரும் கிடையாது, என்னுடைய பாஸ் தான் அப்படின்னும் போது இவங்களுக்கே தூக்கி வாரி போடுது. என்னங்காச்சு, இறந்து போயிட்டாரா, ஸ்பாட் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்பாட் அவுட்லாம் கிடையாது, ஆனா சாவறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், உங்களை அப்புறமேட்டுக்கா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ போஸ் போயிட்டு இந்த கேஸை விசாரிக்கிற ஒரு லேடி போலீஸை மீட் பண்றாரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த காருக்கு மேல மோதி அந்த காரோட சேர்ந்து உள்ளுக்குள்ள விழுந்து அந்த பாஸ் இறந்து போயிட்டு இருக்காரு. டிரைவரும் கூட இருந்திருக்காரு, ஆனா டிரைவருக்கு ஒன்னும் ஆகல, தப்பிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஸ் உடனே சாகல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் இறந்து போனாரு. சாவறதுக்கு முன்னாடி போஸ் அப்படின்னு சொன்னாரு. அந்த போஸ் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஓகே நீங்களே பண்ண வேண்டிய எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிய போது, முடியறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல தான் யமந்தகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே போஸ் நம்ம ஹீரோவிட்டையும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அநியாயமா மனுஷன் இறந்து போயிட்டாரு, சொல்ல போனா சாவறதுக்கு முன்னாடி என் பேரை வேற சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு, என் மேல ரொம்ப அன்பா இருந்திருக்காரு அப்படின்னு. உங்க பாஸுக்கு குடும்பம் குட்டிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 2 கல்யாணம் பண்ணாரு. முதல் கல்யாணத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும் போதே காணாம போயிட்டு இருக்கான். அந்த பையனை ஒரு ஊரா தேடி அலைஞ்சாரு, நாடா தேடி அலைஞ்சாரு. எங்க தேடியுமே அந்த பையனை கண்டே பிடிக்கல. சொல்ல போனா இந்த ஊருக்கு கூட தேடி வந்தாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என் பாஸுக்கு வந்துட்டு மனைவிலாம் பெருசா சப்போர்ட்டா கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் மட்டும் லைட்டா டச்ல இருக்காரு. அந்த அண்ணனுக்கு தான் பாடி அமுச்சு விட்டுருக்கேன். நானும் கிளம்பி போகணும். ஒருவேளை நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்களை மீட் பண்ண முடியாது, இல்ல லேட்டா கிளம்புறேன் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களை மீட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அங்கிருந்து கிளம்ப. அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்றாரு, ஆக்சுவலா இது ரொம்ப ரேரான விஷயம், அதாவது 1 மில்லியன்ல ஒருத்தருக்கு தான் இந்த இடி மின்னல்லாம் தாக்குமா, அதே மாதிரி இந்த பாறை உருண்டு கீழே விழுது பாத்தீங்களா, இதுவுமே கரெக்டா ஒரு ஆளு மேலேயோ இல்ல ஒரு வண்டி மேலேயோ மோதணும் அப்படின்னா 10 லட்சத்துல ஒருத்தர் மேல மட்டும்தான் இந்த பாறை உருண்டு ஒழுகும். இது ஒரு மாதிரி சந்தேகப்படும்படியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போதே தாடிக்காரர் இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் வந்து பேச்சு கொடுக்குறாரு. நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பிசினஸ் மேனு, அவர் எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவர்கிட்ட பிசினஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, எப்ப பாத்தீங்க, எப்ப பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு சாவறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நான் கடத்தெருவுக்கு போயிட்டு அங்க இருக்க பழங்காலத்து பொருள்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு மாஸ்க்லாம் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாம இந்த தாடிக்காரு அந்த பாஸுக்கு மேல மோதுறாரு. என்னைய இப்படி இடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேச்சு கொடுக்கும் போது அவரும் பெங்காலி இவரும் பெங்காலி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இவருக்கு இந்த தாடிக்காருக்கு பழங்காலத்து பொருட்கள்லாம் கலெக்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, எனக்கு அதை வாங்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் சொல்ல, அப்படின்னா
என்கிட்ட ரொம்ப பழமை வாய்ந்த திபெத்திய சிலை ஒன்று இருக்கு, அது பேரு யமந்தகா, கண்டிப்பா பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது எனக்கும் ஆசையா இருக்கு, நம்ம மீட் பண்ணலாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே நாளைக்கே வாங்க என் ஹோட்டல் ரூமுக்கு வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிருக்காரு. அந்த சிலையை பார்த்தவொடனே விழுந்துட்டாரு. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 5 லட்சம் பணத்தை கொடுத்து அந்த சிலையை கையோட வாங்கிட்டும் போயிருக்காரு. இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த தாடிக்காரு அவரு ரூமுக்கு போயிட்டாரு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க பயங்கரமா யோசிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதை ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு என்னடா ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இவரு சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாடிக்காரு யமந்தகாவை அந்த பாஸுக்கு வித்திருக்காரு. வித்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அப்படின்னும் போது அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல அந்த யமந்தகா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏன் யாரு கண்ணிலையும் படவே இல்லை, அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட சொல்லவே இல்லை. அதான் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு அந்த வெள்ளக்காரனை காமிக்கிறாங்க. இவர் போயிட்டு அந்த பாஸோடைய டிரைவரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி அந்த யமந்தகா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க என்ன சொல்றீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னே புரியல, எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்களுக்குமே அந்த யமந்தகா வந்துட்டு பாஸ் கிட்ட தான் இருந்திருக்கு, அது இப்போ காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு போல. போற வர எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த யமந்தகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க ஒரு குட்டி பையனை இன்னொரு போலீஸ் கூப்பிட்டு வராரு. அந்த குட்டி பையன் கிட்ட அந்த வெள்ளக்காரு வந்துட்டு எதுக்காக அந்த டிரைவரை மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எனக்கே தெரியல, வெள்ளக்காரு என்கிட்ட வந்து பார்த்தாரு, சாக்லேட்லாம் கொடுத்தாரு, டிரைவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கதான் கை உடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன. போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டு போனாங்க. என்ன பேசினாங்க அப்படின்லாம் தெரியல அப்படின்னும் போது, ஆக்சுவலா போலீஸ் வந்துட்டு எதுக்காகவோ அந்த வெள்ளக்காரனை ஃபாலோ பண்றாங்க. இந்த வெள்ளக்காரன் யாரெல்லாம் ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டிரைவரை மீட் பண்ணிருக்கான். இவன் எதுக்கு டிரைவரை மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே புரியல. அடுத்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு வெளியே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்ப இந்த வெள்ளக்காரு ஒரு ஸ்பாட்ல ஏதோ குருவியோ ஏதோ ஒரு பறவைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, அப்ப இந்த வெள்ளக்காரு இவங்களை பார்த்துட்டு, ஐயோ நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னும் போது, அதெல்லாம் பரவாயில்ல என்ன போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் போட்டோ எடுத்த எல்லாமே காமிக்கிறாரு. பயங்கர அழகா இருக்கு. இவரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா, இந்த ஊருக்கு சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி லைட்டா பழக ஆரம்பிக்கும் போது, இங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு ஊருடைய பேரும் அந்த ஹோட்டலுடைய பேரும் சொல்லும் போது, இதே ஹோட்டல்ல தான் அந்த பாஸ் ஸ்டே பண்ணிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு. ஒருவேளை இந்த வெள்ளக்காரு அந்த பாஸை மீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல ஹீரோ போட்டு வாங்குறாரு. இந்த மாதிரி இந்த எஸ்எஸ்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் மேன் இறந்து போயிட்டாரு, கேள்விப்பட்டீங்களா, அவரு நீங்க ஸ்டே பண்ண அதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாங்க மீட் பண்ண, நல்லா பேசணும் பழகணும், ஒன்னா சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சோம், நான் எடுத்த போட்டோஸ்லாம் கூட காமிச்சேன், அவர் வந்துட்டு நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் வச்சிருக்கேன், முக்கியமா புதுசா ஒரு பழைய திபெத்திய சிலையை கூட வாங்கியிருக்கேன், பயங்கர காஸ்ட்லி அப்படின்லாம் சொன்னாரு, என்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள மனுஷன் இறந்தே போயிட்டாரு அப்படின்னும் போது, இந்த சிலையை பத்தியா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோவை காமிக்கும் போது, இது ரொம்ப அழகா இருக்கு, இதை தான் காமிக்கிறேன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஒரு பெரிய மாங்கை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த யமந்தகாவை பத்தி கேட்கும் போது அவர் டீட்டெயிலா இந்த மாதிரி பழங்காலத்து பொருள், பயங்கர விலை மதிக்க முடியாத பொருள் அப்படி இப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம லேடி போலீஸ், இது வந்துட்டு அந்த வெள்ளக்காரங்கிட்ட இருக்கும்னு ஒரு டவுட், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனை கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த வெள்ளக்காரு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு எப்படி அந்த எஸ்எஸ் பாஸை மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும், அவரும் அதே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாரு, ஜஸ்ட் பார்த்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு அந்த யமந்தகா ஸ்டாச்சுவை வாங்கி கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும் செஞ்சிருக்காரு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போன்ல லைட்டா ஒரே ஒரு போட்டோ மட்டும் கிளிக் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு கூட நான் போயிட்டு பார்த்தேன், அங்க அந்த ஸ்டாச்சு எல்லாம் கிடையாது. அண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவரு சாகும்போது கூட அங்க போயிட்டு பார்த்தேன், அங்கேயும் இல்ல. இந்த சிலை எங்க போச்சோ தெரியல அப்படின்னும் போது, ஒருவேளை யாராவது ஆட்டைய போட்டாங்களா, அப்படி ஆட்டைய போடுறாங்க அப்படின்னா யாரு வித்தாங்களோ அவங்க திரும்ப ஆட்டைய போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அந்த பாஸே கூட இந்த சிலையை வித்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது என்னுடைய லக்கி சாம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, இதை நான் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரிட்ட சொன்னாரா. அப்போ இதுக்கு ரெண்டே சான்ஸ், யாருக்கிட்ட வாங்கினாரோ அவர் வந்துட்டு திரும்ப ஆட்டையை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா வேற யாருக்காச்சும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க கூட ஆட்டையை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அப்போ இந்த வெள்ளக்காரி சொல்றாரு, அந்த சிலையை பத்தி எனக்கும் பாஸுக்கும் மட்டும் இல்லாம
இன்னொரு ஆளுக்கும் தெரியும், டாக்டர் வைத்தியாக்கும் தெரியும் அப்படின்னும் போது யார் அந்த டாக்டர் வைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவருக்கும் இந்த வெள்ளக்காருக்கும் பழக்கம் போல. முக்கியமா இந்த டாக்டர் வைத்தியா இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜர், அதாவது ஜோசியம்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. சும்மா மீட் பண்ணி பேசும்போது இன்ட்ரோ பண்றாரு இந்த வெள்ளக்காரு, நல்லாவே ஜோசியம்லாம் பார்ப்பாரு, ஃபியூச்சரை கூட பயங்கரமா கணிக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா என் கையை பார்த்து எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் கேட்கும் போது, கையை பார்த்துட்டு உனக்கு இது வரைக்கும் 2 கல்யாணம் இருக்கு, 2 கல்யாணத்திலையும் எந்த சந்தோஷமும் கிடையாது, உன்னுடைய பையன் கூட காணாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த காணாம போன பையனை கூட இது வரைக்கும் நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க, இன்னொன்னு என்ன பிசினஸ் பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, பரவாயில்லையே கடவுள் மாதிரி எல்லாமே கண்ணால பார்த்த மாதிரி எல்லாமே சொல்றீங்க, இப்ப என் பையன் எங்க இருக்கான் அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது, இவரு வயசான ஆளு, சரியா பேசவே முடியல, சரியா குறி சொல்லவே முடியல, இப்ப சொல்ல முடியல, எல்லாமே உடனே சொல்ல முடியாது, அதுக்குன்னு நேரம் காலம் அமையணும். இப்போ பாஸுக்கு போன் வருது, அதை பேசுறான்னு கிளம்பிட்டாரு. அப்போ இந்த வெள்ளக்காரி இதெல்லாம் பார்த்துட்டு, பலேஹாலியா நீ எல்லாமே புட்டு புட்டு வைக்கிற அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கட்டம் சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு பார்த்து பத்திரமா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உயிருக்கே ஆபத்து வர கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு, டாக்டர் வைத்தியா சொன்னாரு அப்படின்னு. இப்போ அந்த டாக்டர் வைத்தியா எங்க இருக்காரு, மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது, இல்ல நான் கடைசியா அவரை மீட் பண்ணும்போது என் வெக்கேஷன் முடிய போது நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்னாரு. மேபி கிளம்பி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரும் கிளம்பி போயிட்டு இந்த ஊர்லயே பெரிய ஆன்டிக் ஷாப் ஓனர் அந்த தாடிக்கார் கூட வந்து மீட் பண்ணாரு இல்லையா, அந்த மொட்டையை மீட் பண்ணி யமந்தாகாவை பத்தி விசாரிக்கும் போது, என்னங்க தொடர்ந்து யமந்தாகாவை பத்தியே விசாரிச்சு வரீங்க, நிறைய பேர் விசாரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்களுக்கு முன்னாடி யாரு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த தாடிக்கார் வந்து விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவரை சொல்லிட்டு போட்டோ தான் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த போட்டோலயே பார்க்க அந்த சிலை பயங்கர அழகா இருந்துச்சு, நம்ம ஊர் மதிப்புக்கு குறைஞ்சது ஒரு 6-7 கோடி போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்களுக்கும் யமந்தாகா தான் வேணும், அதை தேடி தான் வந்தோம் அப்படின்னும் போது, இவர் கையில கொஞ்சம் வச்சிருக்காரு, அதாவது அதே போல ஒரு சிலையை வச்சிருக்காரு, ஆனா அது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், வேற எங்கேயாச்சும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப, இப்ப இவங்க விசாரிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்த உடனே இந்த ஆன்டிக் ஷாப் ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க, யமந்தாகாவை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ் படையை காமிக்கிறாங்க. இவங்க இந்த ட்ரக் எல்லாம் கடத்துவாங்க பாத்தீங்களா, அவங்கள போயிட்டு பிடிச்சி விசாரிக்கும் போது, நாங்க வந்துட்டு கைமாத்தி தான் கொடுக்குறோம், மத்தபடி நாங்க கொண்டு வரல, நாங்க இம்போர்ட்லாம் பண்ணல, இது எல்லாத்துக்கும் காரணம் அஸ்வினி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்தவங்க இந்த தாடிக்காரோட டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இதோட நமக்கு 3வது எபிசோட் முடியுது. 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு இந்த பாஸோடைய அண்ணாவை காமிக்கிறாங்க. அந்த அண்ணாக்கு போலீஸ் கால் பண்ணி, பாஸ் ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பெர்ஃப்யூம் அனுப்புறேன் அப்படின்ற பேர்ல ட்ரக் எல்லாம் கூட கடத்திக்கிட்டு இருக்காராம், ட்ரக் மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்காராம், அதை பத்தி விசாரிக்க தான் கால் பண்ணும் அப்படின்னும் போது, உங்களுக்கே தெரியும் என் தம்பி இறந்து போயிட்டான், இன்னொன்னு என் தம்பி இந்த மாதிரி மாஃபியா பண்ற ஆள்லாம் கிடையாது, கடத்துற ஆள்லாம் கிடையாது, அவன் ஏற்கனவே நிறைய காசு வச்சிருக்கான், இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு. உங்க தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் வந்துட்டு கோ ப்ரொடியூசரா இருந்தாரா, கோ ப்ரொடியூஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மராத்தி பிலிமை வந்துட்டு கோ ப்ரொடியூஸ் பண்ணா, அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலா அந்த படத்துல மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணவர் தான் அஸ்வினி. அந்த அஸ்வினி தான் வந்துட்டு இந்த பாஸ் கிட்ட அதுக்கப்புறமா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இந்த பெர்ஃப்யூம் பிசினஸ்ல நிறைய விஷயங்களை அவரே ஹேண்டில் பண்ணிருக்காரு. அவர் மூலமா தான் இந்த கடத்தல் வேலை எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எம்ப்ளாயி லிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனா இருக்கும், அது உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க, பெர்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன யோசிச்சாரு அப்படின்லாம் தெரியல. அங்க வந்துட்டு இந்த பாஸோடைய பையனுடைய போட்டோ இருக்கும், அந்த பையன் பேரு வீரேந்திரா, ஒருவேளை தம்பிக்காரன் பையன் பேரை தான் பாஸ்வேர்டா வச்சிருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா இவர் வேற என்னமோ செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து இந்த லேடி போலீஸ் போயிட்டு தாடிக்காரன் மீட் பண்ணி, நீங்க எதுக்காக அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போனீங்க, ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு இவர் போயிருக்காரு, ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இவர்கிட்ட இருந்து தான் இவருடைய அந்த யமந்தாகா ஸ்டாச்சுவை 5 லட்சம் கொடுத்து அந்த பாஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா விசாரிச்சு பார்க்கும்போது தான் அந்த ஸ்டாச்சு 7 கோடி 6 கோடி போகும் அப்படின்னும் போது, எனக்கு மனசே கேட்கல, இவ்வளவு கம்மியா கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை யதார்த்தமா போகும்போது தான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். ஒருவேளை அந்த ஸ்பாட்ல இந்த யமந்தாகா ஸ்டாச்சு விழுந்திருக்குமோ, அதுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் தான் தேடி பார்த்தேன், மற்றபடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு. உங்களுக்கு அந்த சிலை எப்படி கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவருடைய கொள்ளு தாத்தா அந்த திபெத்துக்கு போயிருக்காராம், அவர் மூலயமா தான் இந்த ஸ்டாச்சு இவர் கையில வந்திருக்கு, மற்றபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி, நான் ஒண்ணுமே பண்ணல சாமி அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கும் போது, ஓகே இப்போதைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா டவுட் வந்தா எப்ப வேணா விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க எதர்ச்சியா போஸை மீட் பண்றாங்க. அவர் ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வரும்போது மீட் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க
உங்க பாஸோடைய கையில யமந்தகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை மதிக்க முடியாத ஸ்டாச்சு இருந்துச்சாமே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே ஹீரோ சொல்றாரு. சோ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிலைக்காக யாரோ பிளான் பண்ணி என்னுடைய பாஸை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கும் அதே சந்தேகம் தான், பாப்போம் அப்படின்னும் போது அப்படின்னா ஓகே நீங்களே இந்த கேஸை விசாரிங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நீங்க டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ், அதை இவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு முதல்ல அட்வான்ஸ் பே பண்றேன், நீங்க இந்த கேஸை மட்டும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்குறேன். எப்படியாச்சு என் பாஸ் இறந்து போனது கொலையா இல்லனா சாதாரணமா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. பிளஸ் வந்துட்டு அந்த யமந்தகா ஸ்டாச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த தாடிக்காரு ஹீரோ வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் கூட அந்த ஸ்டாச்சுவை தேடிட்டு இருக்காங்க போல, இந்த மாதிரி லேடி போலீஸ் வந்து என்ன மீட் பண்ணாங்க, விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு. சரிங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அமிச்சோட நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் இந்த ஸ்டாச்சுவை தேடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாச்சு சாதாரண ஸ்டாச்சுவா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்துட்டு இந்திய நாட்டுடைய ஒரு பொக்கிஷம் மாதிரி, இதை இவ்வளவு ஈஸியாலாம் சாதாரணமா தேட மாட்டாங்களே, இதுல என்னமோ இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு அங்கிள் இருக்காரு. அவருக்கு வந்துட்டு இந்த பழங்காலத்து பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் மேலாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கால் பண்ணி இந்த யமந்தகாவை பத்தியும் அந்த தாடிக்காருடைய கொள்ளு தாத்தாவை பத்தியும் கேட்கும் போது அவர் இதை கேட்ட உடனே நான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசை, இப்பதான் மாத்திரை போட்டேன், சமய தூக்கம் வருது, நாளைக்கு காலைல கால் பண்ணி எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அந்த கொள்ளு தாத்தா சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது அந்த யமந்தகா ஸ்டாச்சுவோடைய பிரைஸ் 6 கோடி 7 கோடி கிடையாது, 100 கோடிக்கு மேல விலை போக வாய்ப்பு இருக்கு, நான் டீட்டெயிலா காலைல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் அந்த தாடிக்கார காமிக்கிறாங்க, அவரு தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதோ பழைய புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ரூம் பாய் வரான், பாலோ எதையோ கொண்டு கொடுத்துட்டு போறான். இவரு குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு, தூங்கிட்டாரு. இவரு தூங்கிட்டு இருக்கும் போது இவரு ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பாரு பால்கனி டோர் சரியா சாத்த மாட்டேங்குது, அது என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டோரை திறந்துட்டு யாரோ ஒரு 3 பேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து இந்த ரூம்குள்ள வந்து அந்த யமந்தகா ஸ்டாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடி பாக்குறாங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. மனுஷன் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காரு, ஏஞ்சிக்கவே இல்ல. அவங்களாம் போனதுக்கு அப்புறமா தான் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பால்கனி டோரை திறந்து விட்டு போயிருப்பாங்க. சமயம் குளிர் அடிக்குது, அந்த குளிர்ல கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. யாரோ வந்திருக்காங்க, எதையோ தேடி இருக்காங்க, எதை கொண்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறவரு எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு வெளியே வந்தா அந்த பக்கம் அந்த தாடிக்காரும் கண்ணு முடிச்சு ஏஞ்சி பார்த்து இந்த டோரை வந்துட்டு சரி பண்ண முடியுமா, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி பண்ண மாட்டாங்க, யாரும் ரூம்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது இதையெல்லாம் பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவரை ஒரு காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றாங்க. பின்னாடியே லேடி போலீஸ் உட்காந்து இவங்க என்ன பண்றாங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறாங்க. என்னங்க அந்த பால்கனி டோர் சரியா ஆகலையான்னு கேட்கும் போது சரியே ஆகல, சரியும் பண்ண மாட்டாங்க, நேத்து நைட்டு வேற யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அந்த ரூம்குள்ள வந்து எதையோ தேடிட்டு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பேப்பரையும் அங்க வச்சுட்டு போயிருக்காங்க, இல்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது திபெத்தியன் லாங்குவேஜ்ல எழுதிருக்கு, மேபி த்ரெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, மிரட்ட எதுவும் எழுதிட்டு போயிருக்காங்க, அது என்னன்னு புரியல, ஆனா கவலைப்படாதீங்க எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி அப்படியே அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டே போயிட்டே இருக்கும் போது அங்கிள் கால் பண்றாரு. கால் பண்ணி நேத்து நைட்டு நீ கால் பண்ணி சில விஷயங்கள்லாம் கேட்ட இல்லையா, அதை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா அந்த தாடிக்காருடைய கொள்ளு தாத்தா 1952ல திபெத்துக்கு போயிருக்காரு. அங்க ஏதோ ஆராய்ச்சிக்காகவோ இல்ல டூருக்காகவோ எதுக்கோ போயிருக்காரு. அப்ப அவர் கையில அந்த ஸ்டாச்சு கிடைக்க அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இது மட்டும் இல்லாம இவர் எப்படி திபெத்துக்கு போனாரு, அந்த ஸ்டாச்சு எப்படி கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்திலாம் ஒரு டிராவல் விளாக் மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணவே இல்லையா. இது மட்டும் இல்லாம அதே வருஷம் இவர் பாகிஸ்தானுக்கும் டூருக்கு போயிருக்காரு. அங்க ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சு சொல்லும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு காரனும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு லேடி போலீஸும் வராங்க. இங்க இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த மலைக்கு மேல ஏறி பார்க்கும்போது மலைக்கு மேல ஏறி போகும்போது இவங்களுக்கு பட்டன் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அண்ட் இங்க ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அந்த பாறையை யாரோ ஒரு ஷார்ப்பான குச்சி மாதிரியோ எதையோ வச்சு தள்ளி விட்டுருக்காங்க போல. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அந்த பாறை தானா உருண்டு காருக்கு மேல விழுந்து அவர் இறந்து போல, அது வந்துட்டு ஒரு பியூர்லி ஆக்சிடென்ட்டே கிடையாது, பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்த அந்த லேடி போலீஸும் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பெங்கால்காரனும் கூட வந்தவனும் சேர்ந்துட்டு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்படி கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதுதான் அந்த வெள்ளக்காரன் மீட் பண்ணி நம்ம ஹீரோ மட்டும் காரை விட்டு இறங்கி நீ ரூமுக்கு போ நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட அந்த பாஸை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போகாம
பண்ணிரு அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு அந்த பாஸை கொலை பண்ண போறேன், நான் ஒரு சாதாரண போட்டோகிராஃபர், நான் ஏன் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா விலை மதிக்க முடியாத பல கோடி மதிப்புள்ள அந்த யமந்தகா கையில் இருக்கு அப்படின்ற விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும். அந்த பல கோடி மதிப்புள்ள அந்த ஸ்டாச்சு ஆட்டைய போட நீ கூட கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, இல்ல கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சரிங்க, அப்படியே இருக்கட்டும், இதையா நீங்க வந்து கேக்குறீங்க, உங்களுக்கு டவுட் அப்படின்னா போலீஸ்ல போய் சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஐடி கார்டை காமிக்கிறாரு. நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே விசாரிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது, எனக்கு அந்த டாக்டர் வைத்தியான்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க கான்டாக்ட் நம்பரும் உன்னுடைய போன் நம்பரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு, இந்த பாஸ் இறந்து போனார் இல்லையா, இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி சஸ்பீஷியஸா காலோ இல்ல மெசேஜோ வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா உன் சன் வந்துட்டு ஒரு சிக் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ கிளம்பி ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, யாரோ 4-5 பேர் வராங்க. கன் பாயிண்ட்ல ஹீரோவை அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அமைதியா போறாரு. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதே கேள்வியை அவங்க கேட்குறாங்க. யாரா நீ எதுக்கு இங்க வந்து அந்த ஸ்டாச்சுவை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், போஸ்ன்றவர் தான் இந்த கேஸை விசாரிக்க சொன்னாரு, நான் இந்த கேஸை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஸ்டாச்சுவை தேடல அப்படின்னு சொல்ல, ஐடி கார்டெலாம் வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு வர, இப்ப அந்த பக்கத்து வீட்டு அந்த பக்கத்து ரூம் தாடிக்கார் வராரு. நான் அந்த பேப்பர்ல என்ன விஷயம் இருக்குன்னு டீகோட் பண்ணி பார்த்துட்டேன். நான் ஒரு மாங்கு கிட்ட கேட்கும்போது டெத் உன்னை தேடி டெத் வரப்போகுதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. டெத் வரப்போகுதுன்னு தான் போட்டிருக்காங்க, உங்களை கொலை பண்ண போறேன்னு போடல, பாத்துக்கலாம் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னும் போது, இன்னொன்னு நான் அன்னைக்கு நைட்டு நல்லா பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு அப்புறமா யாரோ 3 பேர் வந்த மாதிரியும் மாஸ்க் போட்டுட்டு வந்து எதையோ தேடின மாதிரியும் நான் பார்த்தேன். அது கனவா நினைவான்னு தெரியல, ஆனா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ரூமே வந்துட்டு கலச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு சொன்னேன். கடைசியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க எதையோ தேடி வராங்க, ஒருவேளை என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு வேல்யூபிளான விஷயத்த ஆட்டைய போட ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அப்படின்னா என் கொள்ளு தாத்தாவுடைய கையிலேயே எழுதுன ஒரு திபெத்துக்கு போன இந்த டிராவல் லாக் தான். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருந்தா தான் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவரு போக, இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. 2-3 பேஜை போட்டோ கிளிக் பண்றாரு. இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த போஸுக்கு கால் பண்ணி, நீங்க ஊருக்கு போயிட்டீங்களா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவரு, அந்த பாஸோடைய பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவன் எப்போ காணாம போனா, எதுக்கு காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா பாஸோடைய முதல் மனைவிக்கு பிறந்த பையன் தான் அந்த பையன். அம்மா வந்துட்டு திடீர்னு ஏதோ உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டு இருக்காங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா 14 வயசுள்ள அந்த பையன் திடீர்னு காணாம போயிட்டு இருக்கான். எப்படி காணாம போனா, ஏன் காணாம போனா அப்படின்லாம் தெரியல அப்படின்னு. சரி நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஏதோ யோசிக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், இப்போ என்னையா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒருவேளை அந்த டைம்ல காணாம போன பையன் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ வளர்ந்து பெரிய பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா கிட்ட வந்துட்டு விலை மதிக்க முடியாத இந்த சிலை இருக்கு, அந்த சொத்து நிறைய இருக்கு, அப்பாவை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, ஒரு பர்சன் கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மொத்த சொத்துக்கும் அந்த பையன் மட்டும்தான் வாரிசு. நேரா வந்து அப்பா கிட்ட இந்த சொத்து எல்லாமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாலே அப்பா கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அட்லீஸ்ட் நம்ம இந்த ஊரையாச்சும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கத்து வீடு தாடிக்கார கூப்பிட்டு ஒரு சிக்கிம் மோனாஸ்ட்ரிக்கு போறாங்க. அதாவது நம்ம கோவில்னு சொல்றோம் இல்லையா, அது அவங்க வந்துட்டு மோனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே அந்த போட்டோக்காரன் வந்திருக்காரு, போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே சும்மா ஒரு ஹாய் சொல்றாரு. இப்போ அந்த தாடிக்காரு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்போ ஃப்ரெண்டுக்காரன் ஒரு கேள்வி கேட்கறான், நம்ம வந்துட்டு கோவில் அப்படின்னு தான் சொல்றோம், இவங்க மட்டும் இதுக்காக மோனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு, சூப்பரா தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த பாஸ் சாவத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உன்னுடைய பையன் ஒரு சிக் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, சிக்கிமுடைய மோனாஸ்ட்ரியை தான் சிக் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோட் வேர்ட் மாதிரி அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த பாஸோடைய காணாம போன பையன் சிக்கிம்ல இருக்க ஏதோ ஒரு மோனாஸ்ட்ரியில இருந்திருக்கான் போல, அதை தான் மீன் பண்ணி வந்துட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை ஒரு கெஸ் பண்ணதுனால தான் எல்லா மோனாஸ்ட்ரிக்கும் போயிட்டு பையனை பத்தி விசாரிச்சிருக்காரு அப்படின்னு. பரவாயில்லையா, நீ பலிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பாராட்டிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல தாடிக்காரு பாத்ரூம் போறன்னு போனாரு பாத்தீங்களா, அங்க பாத்ரூம் இல்லாதனால ஒரு மலைக்கு மேல போயிட்டு ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கும் போது இவரை பின்னாடி பக்கமா வந்து யாரோ பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு அப்படியே மேல சுத்தி பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அந்த டைம்ல தான் தாடிக்காரு அங்க தள்ளி விட்டாங்களே யாரோ, மனுஷன் நல்ல வேலை கீழே விழுந்து சாகாம அங்க இருக்க புல்லு இதுவெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இவங்க
போயிட்டு காப்பாத்துறாங்க. வெள்ளக்காரனும் வந்து காப்பாத்துறாரு. என்னாச்சு, யாரு வந்து தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருன்னு தெரியல, நான் பாருன்னு ஒண்ணு கிடைச்சிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு. ஆமா, பேக் மாட்டிட்டு வந்தீங்களே, பேகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ என் பேக காணும் அப்படின்றாரு. அந்த பேக்ல தான் பெருசா ஒண்ணுமே இல்லையே, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கும்போது உங்களை எதுக்காக அட்டாக் பண்றாங்க, உங்க பேக் எதுக்காக ஆட்டையை போட்டு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கே தெரியல, என்கிட்ட இருந்த 2 வேல்யூபிளான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்னு எமந்தகா, ரெண்டாவது அந்த புக்கு. அந்த புக்கை கூட நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னும் போது என்ன புக்கு, நீங்க எதுக்கு அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்க விஷயங்களை யாரோ ஆட்டைய போல ட்ரை பண்றாங்க, சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு தாத்தா கைப்பட எழுதின அந்த டிராவல் விளாக என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அப்படியான அந்த வெள்ளக்காரர் கேட்டுக்கிறாரு. இதையெல்லாம் பேசிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருக்கேன், போஸ் வந்துட்டு என்கிட்ட கேஸை கொடுத்திருக்காரு, நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த பாஸ் தானா சாகல, அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்க மேலயும் டவுட்டா இருக்கு, உங்க மேலயும் சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போது தாடிக்காரு வந்துட்டு ஷாக் ஆகுறாரு, நான் ஏங்க கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே டைம்ல அந்த டாக்டர் வைத்தியா வராரு, நம்ம ஹீரோ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்க்கறதுக்காக இந்த வெள்ளக்காரர் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. இப்போ எல்லாருமே வெள்ளக்காரோடைய வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசிட்டு இந்த தாடிக்காரன் வந்துட்டு யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் ட்ரை பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே நேரம் காலம் வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்புக்கும் முடியல அப்படின்னு சொல்லும் போது கரண்ட் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த பாஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, அதை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, நீங்க வந்துட்டு ஆவிய கூட உடம்புல ஏத்தி பேசுவீங்க, ஒரு குறி மாதிரி சொல்லுவீங்க அப்படின்லாம் இந்த வெள்ளக்காரி சொன்னாரு, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் நீ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டியே, ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டியே, இதுக்கப்புறமும் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியா கேட்கும்போது இல்லங்க நான் போற பாதை வேற, ஒருவேளை உண்மையா எப்படி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் பாஸுக்கு தான் தெரியும், ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னும் போது கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு எல்லாரும் வட்டமா உட்காடுறாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் வந்துட்டு டச் பண்ண மாதிரியே இருக்கணும், கையை வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ மந்திரம்லாம் பண்ணி அந்த ஆவி உடம்புக்குள்ள வந்த மாதிரி பண்றாரு. என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு ஆக்சிடென்ட்டா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி, அதாவது இந்த தாத்தாவுடைய உடம்புக்குள்ள பாஸோடைய ஆவி இருக்கு, அந்த ஆவி தான் கொலைன்னு சொல்லுது. யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீரேந்தர் அப்படின்னு சொல்லுது. வீரேந்தர் யாரு அப்படின்னா பாஸுடைய பையன். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆவியுடைய ஃபோர்ஸ் தாங்கிக்க முடியாம மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, ரியல் டைமுக்கு வந்துட்டாரு, என்னால தாங்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவரை வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு காரனும் கீழே கூட்டிட்டு வராங்க. கீழே கூட்டிட்டு வரும்போது ஆக்சுவலா இந்த பாஸ் இருக்காரு இல்லையா, இவரு வந்துட்டு பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த ஊருக்கு வந்து தான் தேடி கண்டுபிடிச்சாரு. பையனாலேயே அப்பாவுடைய உயிருக்கு நிறைய ஆபத்து இருந்திருக்கு, பையன் வந்துட்டு அப்பாவையே கொலை பண்ண கூட ட்ரை பண்ணிருக்கான். இது எல்லாமே வெள்ளக்காரன் தான் ஏன்ட்ட சொன்னா, வெள்ளக்காரன் கூட கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அவங்கிட்ட மட்டும் பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம் இங்க தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் சொல்லிட்டு டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல இந்த ஹோட்டல் வாசல்ல போலீஸா நிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க, யாரை கொலை பண்ணாங்க, எப்ப கொலை பண்ணாங்க, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேடி போலீஸ் ஹீரோவை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பாஸுடைய அண்ணாவை காமிக்கிறாங்க. இவர்கிட்ட விசாரிக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்தா இவரையும் யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே இந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்கும் தனித்தனியா ரூம் பாய்ஸ் இருப்பாங்களாம். அப்படி இந்த தாடிக்காருடைய ரூம் பாய் தான் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காரு, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்னது அவனை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ, சரி நீங்க அவனை எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேத்து நைட்டு கடைசியா எனக்கு பால் கொடுத்துட்டு போனா, அவன் பாலை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா குடிச்சிட்டு செமையா தூங்கிட்டேன், யாரும் ரூமுக்கு வந்திருக்காங்க, களைச்சி போட்டு போயிருக்காங்க, எதையோ ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா போச்சு அப்படின்னு. யாரோ ரூம்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன்னா அது உண்மையா கனவான்னு கூட எனக்கு தெரியல, நான் பயங்கரமான குழப்பத்துல இருந்தேன், அதான் கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கிறாரு இல்லையா, இவரு சொல்றாரு ஆக்சுவலா அந்த பாஸை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அது கண்டிப்பா கொலை தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. நீங்க யாரு, நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்றாரு, இந்த கேஸ் எப்படி கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. உங்களுக்கு கேஸ் கொடுத்தாரு இல்லையா, அந்த போஸ் யாருன்னு கேட்கும் போது அந்த பாஸோடைய கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வேணா அந்த பாஸோடைய அண்ணாக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னும் போது இல்ல அந்த அண்ணாவை கூட இன்னைக்கு தான் யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டும் ஹீரோ
ஷாக் ஆவ. சரி ஓகே பாத்துக்கலாம், எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கிளம்பிட்டாங்க. அடுத்து அந்த வெள்ளக்கார காமிக்கிறாங்க. இவர் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவருக்கிட்டயுமே ஒரு மாஸ்க் இருக்கு, அதை போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவரும் கூட சேர்ந்துட்டு அன்னைக்கு அந்த தாடிக்காரோட ரூமுக்கு வந்தாரா அப்படின்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு டவுட்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, யாரையோ போட்டு செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. என் கம்பெனில வேலை பார்த்துட்டு எனக்கே தெரியாம பெர்ஃபியூம் அனுப்புறேன் அப்படின்ற பேர்ல ட்ரக்ஸ் எல்லாம் கடத்திருக்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது. நான் மட்டும் உன்னை காப்பாத்தி நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்து இங்க வேலை போட்டு கொடுக்கல அப்படின்னா நீலாம் பிச்சு எடுத்திருப்ப. ஒழுங்கா இது எல்லாமே நீ தான் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அஸ்வினி கிட்ட தான் கத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஃபேஸையோ யாருன்ற ஆளையோ காட்டவே இல்ல. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது 11ஆம் தேதி இங்க பாஸ் கொலை செய்யப்படுறாரு. அதே டைம்ல தான் அவருடைய மும்பைல வந்துட்டு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனில ரைட் நடத்தும் போது அங்க வந்துட்டு இந்த போதைப் பொருள்லாம் கண்டுபிடிச்சு கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபியூம் தான் சேல் பண்றேன், பெர்ஃபியூம் தான் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவர் ட்ரக் எல்லாம் கடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேற என்னமோ தோணுது. ஆக்சுவலா இந்த சிலைக்காக அவரை கொலை பண்ணல, அங்க ட்ரக் பிசினஸ் நடந்திருக்கு, அது மூலமா வேற யாரோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால இவரை கொலை பண்ணிட்டாங்க. இங்க எதர்ச்சியா வந்து இந்த சிலையை வாங்கியிருக்காரு, நம்ம சிலைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம், தப்பான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபியூம் கம்பெனியோடைய ஓபனிங் செரிமோனி அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ்லாம் நம்ம ஹீரோக்கு ஆன்லைன்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதுல ஒரு போட்டோல இந்த பாஸுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட ஒரு பையனும் இருக்கான். இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது, நீ என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ உடனே அந்த போஸுக்கு கால் பண்றாரு. இந்த போட்டோவை காமிச்சு இந்த போட்டோல அந்த பொண்ணு கூட ஒரு பையன் நிக்கிறானே அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பாஸுடைய 2வது மனைவி. கையில இருக்கிறது முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை. அந்த 2வது மனைவிக்கு இந்த பையனை வளர்க்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, தன்னுடைய பையன் மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த அஸ்வினி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியலங்க, நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன், அந்த அஸ்வினி அப்படின்றவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் போல. போலீஸ் என்கிட்ட விசாரிக்கும் போது தான் அஸ்வினின்னு சொல்லிட்டு யாரும் இருந்திருக்காங்க, அவருக்கே தெரியாம அதாவது பாஸுக்கே தெரியாம ட்ரக்ஸ் எல்லாம் கூட கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. யாருன்னு தெரியல, நானே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாவை கூட யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதுவும் எனக்கு தெரியும், நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட போயிட்டு லேடி போலீஸை மீட் பண்ணி இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்களும் இந்த மொனாஸ்ட்ரியாக போயிட்டு விசாரிக்கிறோம், அந்த பாஸுடைய பையனை கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் இந்த யமந்தகா ஸ்டாச்சுவை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. எங்க ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற நீங்க அந்த கேஸை மும்பரமா விசாரிக்காம சம்பந்தமே இல்லாம அந்த ஸ்டாச்சு அது விலை மதிக்க முடியாத பயங்கர கோடிகள் போகக்கூடிய ஸ்டாச்சுன்னு கூட வச்சுக்கோங்க, அதையும் பயங்கர கண்ணும் கருத்துமா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. நாங்க என்ன கண்டுபிடிக்கணும் என்ன தேடணும் அப்படின்ற விஷயம்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னும் போது அங்க ஒரு போலீஸ் இருக்காரு. அந்த போலீஸை நம்ம ஹீரோ திடீர்னு அட்டாக் பண்றாரு. கழுத்தை பிடிச்சி தூக்கும் போது இவர் தான் அன்னைக்கு வந்துட்டு டீமோட வந்து என்ன தூக்கிட்டு போனாரு, இவரை நீங்க தான் அமுச்சு விட்டீங்களா, ஏன் அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் தான் அமுச்சு விட்டேன், அபிஷியலா வந்தாரு. ஆக்சுவலா உங்களை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நீங்க மொனாஸ்ட்ரியா போனீங்க, நீங்க வந்துட்டு அந்த யமந்தகா ஸ்டாச்சுவை கடத்த பாக்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த லேடி போலீஸ் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட்டோடைய கேஸை பெருசா கண்டுக்காம இந்த யமந்தகா ஸ்டாச்சு வந்துட்டு நம்ம நாட்டுடைய பொக்கிஷம், இதை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனா கவர்மெண்ட் இதை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ட்ரை பண்ணாங்களா, ஆனா இந்தியா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வந்துட்டு சைனாக்கு இது தேவைப்படுது, சைனாக்கு இது ஒரு பயங்கரமான பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மக்லர்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க கூட பல 100 கோடி கொடுத்து வாங்க ட்ரை பண்றாங்க, கடத்த ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம அதை காப்பாற்ற ட்ரை பண்ணோம் இல்லையா, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம் இல்லையா, அதனால தான் சைட் பை சைடா அதையும் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த அஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்காங்களா, அவரை பத்தி கண்டுபிடிக்கிறீங்களா, அவரை பத்தி ஏதாவது டீடைல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்களும் லுக் அவுட் விட்டுருக்கோம், அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல, போன் நம்பரை கூட ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த
நம்பரோட சேர்ந்து இந்த 2 நம்பரையும் ட்ரை பண்ணுங்க. ஒன்னு வெள்ளக்கார நம்பரு, இன்னொன்னு அந்த டாக்டர் வைத்தியாவுடைய நம்பரு. இவங்க மேலயும் டவுட் இருக்கு அப்படின்னும் போது அந்த வெள்ளக்காரன் மேல எங்களுக்கே டவுட் இருக்கு, அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, இந்த வைத்தியாவுடைய நம்பரையும் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது டாக்டர் வைத்தியாவை பாக்குறாங்க. அவர் எங்கேயோ வேக வேகமா போயிட்டு இருக்காரு. எங்கெங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு முக்கியமான வேலை, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன இந்த ஆளு நம்ம கிட்ட சரியா பேசாம கூட போறாரு அப்படின்னும் போது அவருக்கு டவுட் வந்துருச்சு. நம்ம அவர் மேல டவுட் பண்றோம், சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் புரிஞ்சு போச்சு போல. சரி நம்ம போயிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே நிக்கிறாரு. நீ மேல இருந்து ஒரு பாறையை உருட்டி விடு அப்படின்னும் போது உருட்டி விட்டா நம்ம ஹீரோக்கு மேல படல, அது எங்கேயோ ஒரு ஓரமா போகுது. இப்படி 2-3 வாட்டி மாத்தி மாத்தி பண்ணி பாக்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த மனுஷங்க மேல போயிட்டு அட்டாக் பண்ணல. இவங்க அந்த பாறை எங்க போயிட்டு முட்டும்னு நினைக்கிறாங்களோ அங்க கண்டிப்பா முட்டவே மாட்டேங்குது. என்ன விஷயம்னா, இப்படிலாம் பக்காவா பிளான் பண்ணி ஒரு கல்லை தள்ளி ஓட்டலாம், ஒரு காரை அட்டாக் பண்ண முடியாது, ஒரு மனுஷனை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அது பாறை அங்க எங்கன்னு உருண்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடும். கரெக்டா பாயிண்ட போயிட்டு அட்டாக் பண்ணாது. இந்த கொலைகாரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, காரை தான் மொத்தமா தள்ளி ஓட்டிருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் இந்த பாறையை உருட்டி ஓட்டு பாறையால அந்த கார் உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையே இப்பதான் நம்ம ஹீரோ கெஸ்ஸே பண்றாரு. இதே டைம்ல இந்த பாஸோடைய அண்ணாவுடைய கேஸ ஒரு போலீஸ் டீம் விசாரிப்பாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அண்ணாவுடைய போனுக்கு கடைசியா யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல பார்க்கும்போது அந்த போன் நம்பர் இப்போ சிக்கிம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது ஹீரோ எங்க இருக்காரோ அங்க. அடுத்த நாள் காலையில போட்டோகிராஃபரை காமிக்கிறாங்க. இவரு எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ் வராங்க, ஃபாலோ பண்றாங்க. இவனை வந்துட்டு கையும் களவுமா கைது பண்றாங்க. என்ன ஏன் கைது பண்றீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எங்கடா அந்த ஸ்டாச்சுன்னு போலீஸ் கேட்கும்போது எனக்கு தெரியாது, அது இவருக்கும் நல்லாவே தெரியும், என்கிட்ட எங்கயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டை போட்டு காமிக்கிறாரு. அதுல ஒரு போட்டோ இருக்கு. ஆக்சுவலா இந்த காரை தள்ளி விட்டது அந்த காருடைய டிரைவர் தான் மக்களே. இதை வந்துட்டு இந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கான். இது மட்டும் இல்லாம இந்த போட்டோகிராஃபர் தான் பாஸுடைய பையன், பேரு வீரேந்தர். என்னப்பா வீரேந்தர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட 7வது எபிசோட் முடியுது. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஓப்பனிங் செரிமனி எப்ப எடுக்கப்பட்ட போட்டோவை பார்த்தாரு இல்லையா, அது பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. ஆனாலும் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த தலைமுடியோடைய கலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நார்மலாவே நம்ம முடி எல்லாமே பிளாக்கா இருக்கும், இவன் முடி என்ன ஒயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவரு போஸுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நம்ம பாஸுடைய முதல் மனைவி ஜெர்மனை சேர்ந்தவங்க, அதனாலதான் அந்த பையனுக்கு முடி கொஞ்சம் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ அந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த ஜெர்மன் காரன் தான் அந்த பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பாரு. பரவாயில்லையப்பா, பக்காவா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு. சரிடா நீ எதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன். ஆக்சுவலா எதுக்கு இந்தியாவுக்கு வந்திருப்பான் அப்படின்னா, இவன் ஜெர்மன்ல இருக்கும் போது அப்பா வந்துட்டு இவனை எப்படியாச்சும் ஜெர்மன்ல தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர்லாம் போட்டு தேடி இருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டருடைய கண்ணுல இருந்து மாயமா மறைஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வர இங்கேயும் தேடி வந்திருக்காரு. இன்வெஸ்டிகேட்டர்லாம் வச்சு தேடி பார்க்கும்போது நான் வந்துட்டு சிக்கிம்ல இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் எனக்கு கோவமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு பரவாயில்ல, பையன் மேல பாசமா இருக்காரு, பையனை தேடி அலையறாரு, நம்மளே மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் என்னைக்கு மீட் பண்ணலாம்னு நினைச்சனோ அன்னைக்கு தான் அவர் இறந்து போனாரு. அவர் இறந்து போன ஸ்பாட்ல எதாச்சியா போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் அந்த போட்டோலாம் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றான். சரி உனக்கு யார் மேலேச்சு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது எனக்கு டாக்டர் வைத்தியா மேல தான் டவுட்டா இருக்கு. டாக்டர் வைத்தியா அவரா வந்து என்ன பேசினாரு, பழகினாரு, என் மூலியமா எங்க அப்பாவை மீட் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்க அப்பா யாரு, எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, ஒரு பையன் காணாம போயிட்டான், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒன்னு அவர் எங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எங்க அப்பாவை மிரட்டியோ இல்ல ஏதாவது பண்ணியோ அந்த உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும். நான் தான் அந்த பாஸுடைய பையன் அப்படின்ற விஷயம் வைத்தியாக்கு தெரியவே தெரியாது. தெரியாம தான் என் மேல பழிய போல ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கொஞ்சம் விசக்கிருமியா இருக்கான், அந்த ஆளு மேல தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு. சரி நாங்க அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே டைம்ல மும்பைல அந்த அண்ணா கேஸை விசாரிக்கிறாங்க இல்லையா, அந்த போலீஸ்க்கு ஹீரோ கால் பண்ணி ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் கொலைகாரன் தான் அண்ணாவை கொலை பண்ணிருக்கான், அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது யாரு வேலை கொடுத்தா அப்படின்ற விஷயம் கூட தெரியாதான். ஆனா இந்த அண்ணாவுடைய போனுக்கு கடைசியா யாரும் கால் பண்ணிருக்காங்க. அந்த கால் பண்ண நம்பரு இப்போ சிக்கிம்ல தான் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுது. அதோட அங்கேயே போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது அந்த போன் நம்பரு அந்த டாக்டர் வைத்தியாவுடைய நம்பர் மக்களே. அது மட்டும்
இல்லாம டாக்டர் வைத்தியா வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு வயசானவரே கிடையாது, கொஞ்சம் யங்கான ஆள் தான். அவரை பார்க்கும்போது ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகும். மேக்கப் போட தேவையான இந்த பவுடர் இந்த விஷயங்கள்லாம் கழுத்துல லைட்டா நோட் பண்ணாராம். இது எல்லாமே தாண்டி நான் பேய்கிட்ட பேசிட்டேன், பேய வர வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டாரு தெரியுமா. அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம தாடிக்காரங்கிட்ட சொல்லி, நீங்க இன்னைக்கு என்னோட ரூம்ல ஸ்டே பண்ணுங்க, நான் உங்க ரூம்ல ஸ்டே பண்றேன், உங்களை யாரும் அட்டாக் பண்ண வராங்க, ஏதோ தேடி வராங்க அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது யாரு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை மாத்தி மாத்தி ஸ்டே பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் தாடிக்காரனுடைய ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த சேட்டோடைய அடியால் வரான். கதவை ஆட்டோமேட்டிக்கா சும்மா அசால்ட்டா திறந்துட்டு உள்ளுக்குள்ள வரான். நம்ம ஹீரோ சும்மா தான் இருந்திருப்பாரு, தூங்கி இருக்க மாட்டாரு, ஏஞ்சி பிடிக்கிறாரு. போலீஸ்க்கும் சொல்லிருப்பாரு, போலீஸ் அங்கதான் இருக்காங்க, போலீஸ் கிட்ட சொல்லி கைது பண்ண வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த வைத்தியாவை பிடிக்கணும், அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போறாங்க. போற வழியில பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. யாருன்னு பார்த்தா போஸ். நம்ம ஹீரோ தான், நான் ஆல்மோஸ்ட் கேஸை முடிக்க போறேன், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. இப்போ கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த வைத்தியா தான் அந்த கொலையெல்லாம் பண்றாரு, இவர் தான் கொலைகாரன் எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த அஸ்வினி தான் இந்த வைத்தியா. இதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அங்க அந்த அஸ்வினியோடைய போன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இங்க கரெக்டா வைத்தியாவுடைய போன் ஆன் ஆகுது. ரெண்டுமே ஒரே போன்ல சிம்ம மட்டும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இவர் தான் வந்துட்டு அந்த உங்க பாஸ் உடைய பையன், இவர் தான் வீரேந்தர் அப்படின்னும் போது அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப எல்லாருமா கிளம்பி அஸ்வினியை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதாவது வைத்தியாவை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க ஆளக்கானும் அவரு கிளம்பி போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவர் மேக்கப் தான் போட்டு ஏமாத்திருக்காரு. அங்க மேக்கப் போடுறதுக்கான அவசரமா கலைச்சதுக்கான அந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, உள்ள ஏதோ சவுண்ட் கேட்கும். அப்ப நம்ம ஹீரோ கன்னோட உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட வெளியே வராரு. பரவாயில்லையேப்பா, எல்லாமே கண்டுபிடிச்சிட்ட, முதல்ல சாப்பிடலாம் அதுக்கப்புறமா போய் தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கும் போது, இல்ல இல்ல முதல்ல கேஸ் அதுக்கப்புறம் தான் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நான் ஸ்டார்டிங்ல உங்களை மீட் பண்ணும்போது நீங்க ஏன் லேட்டா வரீங்க, உங்க பாஸ் ஏன் முன்னாடியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு கல்யாணம் அதை அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு. நம்ம ஊர்ல எப்படி ஆடி மாசம்னா கல்யாணம் வைக்க மாட்டாங்களோ அதே போல பெங்காலில குறிப்பிட்ட ஒரு மாசத்துல கல்யாணம் வைக்கவே மாட்டாங்களாம். நீங்க ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா சீக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹிந்து தான் அப்படின்னு, ஹிந்துக்கள் கண்டிப்பா கல்யாணம் வைக்கவே மாட்டாங்க, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னும் போது, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், அது ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ், அது எப்ப வேணா வைப்பாங்க அப்படின்னு. இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னும் போது, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நான் ஏன் அவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க கொலை பண்ண மாட்டீங்க, அதாவது போஸா இருந்தா கொலை பண்ண மாட்டீங்க, நீங்க தான் அஸ்வினியா இருந்தா கண்டிப்பா கொலை பண்ணுவீங்க அப்படின்னும் போது, இப்போ வச்சாம்பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பாஸ் கத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, அது இந்த ஆள் கிட்ட தான். இந்த ஆள் தான் அஸ்வினி, இந்த ஆள் தான் போஸ், இந்த ஆள் தான் வயசான அந்த தாத்தா மக்களே பக்காவா பிளான போட்டு மேக்கப்லாம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கான். நம்ம ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவசரமா மேக்கப்பை கலச்சிட்டு வந்திருக்கீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு. ஒரே போனை தான் மாத்தி மாத்தி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் வந்துட்டு 3 பேராவும் நடிச்சிருக்கீங்க, பாஸ் கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த ஆளு நமக்கே தெரியாம ட்ரக் எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கான், நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையா சிக்கிம் போறேன், ஒழுங்கு மரியாதையா நான் வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும், இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும், இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டான், இந்த ஆளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிம்க்கு கிளம்பி வராரு. சிக்கிம்க்கு வந்தவர் இந்த டாக்டர் வைத்தியான்ற ஒரு கேரக்டருக்கு மாறி இந்த ஊருக்கு வந்து அவரை கொலையும் பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறமா தான் இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவை கையில வச்சிருக்காரு. இது பயங்கர விலை மதிக்க முடியாத ஒரு பொருள்னு தெரிய வருது. எப்படின்னா இவர் ஆல்ரெடி இந்த போதை பொருள்லாம் கடத்துறாரு பாத்தீங்களா, இது மூலயமா இந்த ஸ்டாச்சு கிடைச்சா 100 கோடி கூட வர்த் உள்ள விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வர, ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு அந்த சிலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும்போது இந்த பக்கத்து வீட்டுக்கார பாக்குறாரு, ஐ மீன் இந்த தாடிக்கார பாக்குறாரு. ஆமா நீங்க ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த சிலையை தேடி போனேன் ஆனா கிடைக்கல அப்படின்னு போய் சொல்றீங்க, அந்த சிலையை கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சு கொண்டு போயிட்டு அந்த ரூம்ல வச்சிருக்கும் போது தான் இந்த போஸ் தான் பார்த்துட்டாரு இல்லையா, இவரு தான் அந்த சேட்டு கிட்ட சொல்லி ஆட்களை அமுச்சு விட்டு அதை கொண்டு வா அப்படின்னும் போது, ஸ்டார்டிங்ல வரும்போது இவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அது 2 பார்ட்டா இருக்கும். ஒரு தாமரை பூக்கு மேல அந்த ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் மக்களே. முக்கியமா அந்த தாமரை பூக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. போனவங்க மேல இருக்க அந்த ஸ்டாச்சுவை மட்டும் கொண்டு வந்துட்டாங்க, தாமரை பூவை கொண்டு வரவே இல்லை. அதை தேடி தான் திரும்ப வந்திருக்காங்க. அந்த கீழே இருக்க தாமரை பூ வந்துட்டு எங்க போச்சு அப்படின்னு தெரியல. பேக்கோட ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவரை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்க, அந்த பேக் கூட காணாம போச்சு பாத்தீங்களா, பேக்குள்ள தான் அந்த தாமரை பூ இருந்திருக்கு. இவர் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிருக்காரு. ஆக்சுவலா இவரை தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணதுமே இந்த போஸ் தான் மக்களே.
இவ்வளவு விஷயத்த புட்டு புட்டு வச்சா இல்ல பொய் நான் ஏத்துக்க மாட்டேன், ப்ரூஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு ரிங் ஃபிங்கர்ல ரிங் போட்ட மாதிரி தடயம் இருக்கும், ஆனா ரிங்க காணோம், எங்க உங்க ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது காணாம போச்சு, யூஸ் பண்றதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ தூக்கி காமிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த வைத்தியாவுடைய ரூமை செக் பண்ணலான்னு போனாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து ரிங்க கொண்டு வந்திருக்காரு. நீதான் வைத்தியா, நீதான் அஸ்வினி, நீதான் போஸ், எல்லாருமே நீதான் அப்படின்றதுக்கு இந்த ப்ரூஃபே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அப்பயும் மனுஷன் ஒத்துக்க மாட்டான். கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ போயிட்டு அவர் அடிச்சு பிடிக்கிறாரு, எல்லாருமே சேர்ந்து பிடிக்கிறாங்க. இப்போ அந்த ஆளை கைது பண்ணிட்டாங்க. ஒரு வழியா இவர்கிட்ட தான் அந்த ஸ்டாச்சு இருந்திருக்கும், அதையும் கைப்பற்றிட்டாங்க. ஆனா பேச மட்டும் ஆளை காணும் அப்படின்னும் போது அது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. எப்படின்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும், எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால இவருக்கே தெரியாம இவருடைய பேக்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஸ் இருந்திருக்கு, அந்த தாமரை பூ ஸ்டாச்சு மாதிரி இருந்திருக்கு. அதை வந்துட்டு ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. இப்ப அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது ரெண்டும் ஒன்னா பார்க்கும்போது தாடிக்காருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. பார்க்க இது உங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாரு. இந்த கீழே இருக்கிற அந்த தாமரை பூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் போட்டிருக்கு. அதை நம்ம ஹீரோ ஏதோ டீகோட் பண்ண அது ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா பேப்பர். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, திபெத்தோடைய ஒரு முக்கியமான பொக்கிஷம் எங்கேயோ இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது மாதிரி மக்களே, ஒரு மேப் மாதிரி, ஒரு சின்ன க்ளூ மாதிரி. பரவாயில்லையேப்பா, இதுதான் பொக்கிஷம்னு பார்த்தா ஆக்சுவலா இது பொக்கிஷமே கிடையாது. ஐ மீன் இது பொக்கிஷம் தான், ஆனா இதை விட பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷம் எங்கேயோ மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான மேப்பை ஹீரோ கண்டுபிடிச்சவனே அந்த போலீஸ் லேடியே சந்தோஷப்பட்டு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோவுடைய டீமுக்கும் பயங்கரமான பாராட்டு விழாக்கள், அதுக்கப்புறம் இந்த அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே முடியுது. வெள்ளக்கார கிளம்பி ஜெர்மனி போயிட்டாரு. இந்த பக்கத்து ரூம்காருமே அந்த தாடிக்காருமே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு அந்த கையாலேயே எழுதப்பட்ட அந்த பழைய புக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளைக்கு பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே மொத்தமா பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்க தான் இதை பத்திரமா வச்சுக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டா கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீரிஸையும் மொத்தமா முடிக்கிறாங்க மக்களே.